தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. 1 பேதுரு 3 20 வசனத்தின் பின்பகுதி மற்றும் 21 வசனங்கள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. 1 பேதுரு 3 20-21 வசனங்களிலே பேழையிலே 8 பேர் காக்கப்பட்டார்கள் என்றும் அந்த பேழை ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது என்றும் பேதுரு எழுதுகிறார். இந்த 8 பேர் பேழையிலே காக்கப்பட்டார்கள் என்பது நோவா தன் குடும்பத்தோடு பயபக்தி உள்ளவனாகி பேழையை உண்டு பண்ணினான் என்று எபிரேயர் 11 வசனத்திலே பவுல் எழுதுகிறார். நோவா, நோவாவின் மனைவி, நோவாவின் 3 குமாரர்கள், நோவாவின் 3 மருமக்கள்கள் அனைவருக்கும் பயபக்தி இருந்ததாக நாம் இங்கு காண்கிறோம். பயபக்தி என்பது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எபிரேயர் 5 வசனத்திலே தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் ஜெபம் கேட்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்மை மரணத்தினின்று ரட்சிக்கும்படியாக பிதாவிடத்தில் பண்ணின விண்ணப்பத்திலே தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் ஜெபம் கேட்கப்பட்டது என்று பவுல் எழுதுகிறார். எனவே பயபக்தி என்பது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்று நாம் இங்கு காண்கிறோம். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள் என்று பிலிப்பியர் 5 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள் என்பது இங்கு நோவாவின் பயபக்தி நோவாவின் மனைவியோடு இணைகிறது. பெற்றார்களிடத்தில் பிள்ளைகள் பயபக்தியா இருக்க வேண்டும் என்பது நோவாவின் 3 குமாரரோடு இணைகிறது. நோவாவின் 3 மருமக்களுடைய பயபக்தியானது அது நோவாவின் குமாரரோடு இணைகிறது. பயபக்தி என்பது நோவா குடும்பத்தின் ஒரு சொத்தாக காட்சி அளிக்கிறது. இதுவே பேழை முழுவதும் கட்டக்கூடிய இடத்திலே செயல்படுகிறது. நோவா தன் மனைவி, 3 மகன்கள், 3 மருமக்கள்கள் அனைவரும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தார். இது ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்படக்கூடிய உபதேசத்தை வெளிப்படுத்துகிறது. ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்படுவது என்பது கொலோசியர் 1 வசனத்திலே மனதிலே சத்துருக்களாயிருந்த உங்களையும் என்று பவுல் எழுதுகிறார். ஏனெனில் மனம் கெடுக்கப்பட்ட இடத்திலே சாத்தான் பகையை உண்டாக்குகிறான். பகையை நீக்கி ஒப்புரவாக்கப்பட்டால் தான் ஒன்றாக்கப்பட முடியும். எபேசியர் 2 வசனத்திலே பகை என்ற தடுப்பு சுவர் உடைக்கப்படுகிறது. எபேசியர் 2 வசனத்திலே பகையை சிலுவையிலே கொள்ளுகிறார். பகை என்ற சுவருக்கு உயிர் இல்லை. ஆனால் இங்கு பகையை சிலுவையினால் கொள்ளுகிறார் என்றால் பகைக்கு உயிர் இருக்கிறது. அது ஒரு துஷ்ட மிருகம், அதை நாம் கொல்ல வேண்டும். தொடர்ச்சியான வசனங்களே இப்படி ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்படுகிறதாக பவுல் எழுதுகிறார். நோவாவுடைய குடும்பம் ஒன்றாக்கப்படக்கூடிய இடத்திலே வெளிப்பட்டது. நோவாவின் குடும்பத்தில் உள்ள அனைவரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையக்கூடிய இடத்திலே இருந்தார்கள். இப்படியாக பேழை முழுவதும் கட்டி முடிக்கப்பட்டது. நோவாவின் குடும்பம் முழுவதும் இணைந்து பேழையை கட்டுவது உலகத்தை நியாய தீர்ப்புக்குள் கொண்டு போவதாக இருக்கிறது. அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று எபிரேயர் 11 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து என்பது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடிய இடத்திலே நோவாவின் குடும்பம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11 வசனத்திலே உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு என்ற வார்த்தையை பவுல் குறிப்பிடுகிறார். பூர்வ உலகம் எப்படி நோவா குடும்பம் மூலமாக நியாய தீர்ப்புக்குள் கொண்டு போகப்பட்டதோ அது போலவே இப்பொழுது இருக்கிற உலகம் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று மார்க் 16 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11 வசனத்திலே விசுவாசம் என்ற வார்த்தையை பவுல் குறிப்பிடுகிறார். விசுவாசம் என்ற ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையான பேழை நோவாவின் குடும்பத்தை ரட்சித்தது. அதுபோல ஞானஸ்தான சத்தியத்தை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்.
தண்ணீர் ஒரு கூட்டம் ஜனங்களை அழித்தது, அதே தண்ணீர் நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தது. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே நம்மை சுத்திகரித்து கொண்டு கரை திரை பிழையற்ற பரிசுத்தமும் மகிமையுமாக சபையாக நாம் மாற வேண்டும். ஞானஸ்தானம் என்பது தேவனோடு நாம் பண்ணும் உடன்படிக்கையாக இருக்கிறது. அது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்று 1 பேதுரு 3:21 பேதுரு எழுதுகிறார். உடன்படிக்கை பெட்டியின் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமுமாக இருக்கிறது என்று யாத்திராகமம் 37:1 எழுதப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டியின் நீளம் 2 பக்கமும் சேர்ந்து 5 முழம் என்றும் அதன் அகலம் 2 பக்கமும் சேர்ந்து 3 முழம் என்றும் நாம் அறிகிறோம். 5 என்பது ஐம்புலங்களை உள்ள மனிதனையும் 3 என்பது திருத்துவ தேவனையும் காட்டுகிறது. தேவனும் மனிதனும் உடன்படிக்கை பண்ணுவது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்று ஞானஸ்தானத்தின் உபதேசத்தோடு இணைகிறது. இதைதான் பேதுரு எழுதுகிறார். இங்கு நோவாவின் பேழை ஞானஸ்தானத்திற்கு ஒப்பனையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6 பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 300 என்பது தேவனோடு சஞ்சரிப்பது. ஆதியாகமம் 5:22 ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சஞ்சரித்தார் என்பது ஆங்கிலத்திலே நடந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 50 என்பது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது. 50 என்ற எண் பெந்தகோஸ்தே நாளையும் குறிக்கிறது. 30 என்பது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. அதாவது இயேசு 30 வயதிலே ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கின இடத்திலே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்ற சாட்சியும் அவர் பெற்றார். இதுவே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. ஞானஸ்தானத்திலே 300 என்ற தேவனோடு நடக்கக்கூடிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறோம். 50 என்ற பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம். 30 என்ற நிறைவான வளர்ச்சிக்குள் நாம் கடந்து போகிறோம். நோவாவின் பேழைக்குள் உள்ள 3 தட்டுகள் திருத்துவத்தை காட்டுகிறது. இது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதை காட்டுகிறது. கதவு என்பது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று ஏசாயா 26:2 எழுதப்பட்டிருக்கிறது. ஜன்னல் என்பது தானியேல் பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக ஜெபம் பண்ணுகிறதை காட்டுகிறது. தானியேலும் சகோதரர்களும் பாபிலோனிலே உயர் பதவியில இருந்தாலும் அவர்களுடைய நோக்கமெல்லாம் எருசலேமை பற்றியதாக தான் இருக்கிறது. எனவே நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதன் நோக்கம் எருசலேமை அடைந்து கொள்வதற்காக தான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்த பரலோக ராஜ்யத்தில் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று யோவான் 3:5 எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நோவாவின் பேழைக்கு ஒப்பனையான ஞானஸ்தானம் என்பது பயபக்தியோடு பேழையை கட்டக்கூடிய இடத்திலும் ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்படக்கூடிய இடத்திலும் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சொந்தரவாளி ஆகக்கூடிய இடத்திலும் தேவனும் மனிதனும் பண்ணும் உடன்படிக்கை என்ற இடத்திலும் தேவனோடு நடக்கக்கூடிய இடத்திலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடையக்கூடிய இடத்திலும் எருசலேமை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலும் இருக்கிறது. இந்த ஞானஸ்தானத்தின் உபதேசத்திற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.